ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம அடை செய்ய போகிறோம். ஸோ அடையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாளே வந்து அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சிடலாம். ஸோ 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை அளந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2:1ங்கிற விதத்தில் தான் நான் சேர்க்க போகிறேன். பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். 3 வகையான பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மூங் தாலில் 1 கப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பில் 1 கப்பு, அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்வோம் இல்லையா துவரம்பருப்பு, அதில் 1 கப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்து சேர்த்துட்டு இப்படியே ஊற வச்சிடலாம். இல்லை அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து நிறைய பருப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசிக்காக 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாசத்துக்கு சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் சீரகம் ஆட் பண்ணுறது வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட அரைக்கும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில டைம் வாஷ் பண்ணும்போது இந்த சீரகம் எல்லாமே வெளியே போயிடும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நம்ம ஊற வச்ச எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த ரூல்ஸும் கிடையாது. நம்ம அஸ்யூஷுவல் எப்படி மாவு வந்து கிரைண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து அட்லீஸ்ட்டு வந்து 3-4 ஹவர்ஸ் நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மிளகாலாம் வந்து ரொம்ப நைஸாக இருக்காது, குட்டி குட்டியாக அங்கங்கே தெரியும். இட்ஸ் ஃபைன். ஸோ இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 ஹவர்ஸ் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம். ஏன்னா உளுந்தெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அடை மாவு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து மார்னிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அடை மேக் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சைடிஸ் எதுனாவது ரெடி பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து தேங்காய் சட்னி, இது வந்து அடை தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் சட்னி மேக் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கப் இருக்கிற மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 காஞ்ச மிளகாயும் அதே அளவு கப்பில் வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ 2மே ஈக்குவல் குவான்டிட்டி. அது கூட டேஸ்ட்டுக்காக சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து நம்ம கோகோனட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான். நீங்கள் வந்து இன்ஸ்டடாக வந்து க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக்கு, ஜிஞ்சரு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் நம்ம கடுகு உளுந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம வந்து போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் சட்னியை ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம சட்னி மேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம அடை தோசை மேக் பண்ணலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் நான் தனியாக நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணோம் இல்லையா அந்த மாவை எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் டைலூட் பண்ணி தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஞ்சர், கார்லிக்கு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நம்ம வந்து லைட்டாக ஸ்மாஷ் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் மாவில். ஸோ ஒரு சைடு அந்த பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் அயன் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து டெய்லி நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒன்ஸ் அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நம்ம வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணையிலே சால்ட்டு சேர்த்துருங்க. அப்படி சேர்க்கலை அப்படின்னா இந்த சமயத்தில் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடை தோசைக்கு பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். அது கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷும் நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து சாம்பாரும் ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட ஈரல் வந்து கிரேவி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் வந்து கேரட் இருக்கு இல்லையா அதையும் துருவி வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம வந்து தோசை மேக் பண்ண போகிறோம். அதுக்கு இடையில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு நம்மளை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டு தெம்ப வந்து தோசை சுடலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்க மாவில் 2 கரண்டி எடுத்து போட்டு அதை நீங்கள் வந்து தோசை மாதிரி நார்மலாக நம்ம எப்படி தோசை செய்வோமோ அதே மாதிரி கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியாக அடை தோசை இருக்கணும் அப்படின்னா நல்லா வந்து தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அது மேலே லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு சாஃப்டாக கொஞ்சம் கனமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். ஆயில் போட்டுட்டு வந்து எடுத்துடலாம். திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சைட்லேயே நல்லா வெந்துடும். ஸோ வந்து இதை நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் அவ்வளோதான் கிடைக்காது. ஸோ மூடாமலே நீங்கள் வந்து அப்படியே வந்து வேக வைங்க. ஸோ வந்து ஆயில் வந்து எது வேணாலும் நம்ம வந்து கிணறு ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் பெட்டர். தோசைக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சட்னி சைடிஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த தோசை வந்து சூப்பராக இருக்கும். அடை தோசை வந்து ஹெல்த்தியானது கூட. அதாவது கேஸ்ட்ரிக் அதிகமாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரைஸ் சேர்த்து நீங்கள் வந்து ஊற வைங்க.
இது நார்மலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணாமல் பருப்பும் ரைஸும் மட்டும் சேர்த்து செய்கிற அடை தோசை. இது கூட சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் தக்காளி சட்னி எது வேணால் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த தோசை குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சாம்பாரை காட்டிலும் சட்னி மட்டும் வச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தோசையிலையும் பருப்பு இருக்குது, அதுலேயும் நீங்கள் சாம்பார் மேக் பண்ணிங்கன்னா அது இன்னும் கேஸ்ட்ரிக் அதிகமாகும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு டைப்பான அடை தோசை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைப்பை நம்ம செய்யலாம். ஸோ அதே மாதிரி தோசைக்கல்லாம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 கரண்டி மாவு எடுத்து ஃபுல்லாக அந்த தோசைக்கல்ல இருக்கிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தோசை மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இருக்கு இல்லையா, அதை வந்து சுற்றி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஃபுல்லாக கார்னரில் ஃபுல்லாக வந்து ஆனியன் போட்டுட்டு சென்டரில் வந்து கேரட் போட போகிறேன். ஸோ கொத்தமல்லி இருந்தால் கூட அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த அடையை நம்ம செஞ்சுக்கலாம். கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம். ஸோ அது மேலே ஆயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கீ இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எல்லா வகை பருப்புகள்லையுமே வந்து ஃபேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஃபைபரும் நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேயில் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு ஃபுல் மீல் சாப்பிடும்போது எல்லா வித சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா அந்த ஒரு டிஷ்ஷில். அதே போல் இந்த ஒரு அடை தோசையில் அதுலேயும் வெஜிடபிள் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது எல்லா வகை சத்துக்களுமே நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி எப்பாவது நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் வித் சைட் டிஷ்ஷோடையும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ எல்லா நியூட்ரிஷன் ஃபேக்டருமே நம்மளுக்கு இந்த தோசைலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நம்ம தோசை எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு, அப்படியே எடுத்து பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு செமி கிரேவியோடு நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து மடக்க போகிறேன். ஸோ 2 சைடும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் மடங்காது, ஏன்னா உங்களுக்கு வந்து கட்டையாக இருக்கு இல்லையா தோசை, அதுவும் கிறிஸ்பி ஆகிடுச்சு. லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அந்த ஷேப்பு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து பண்ணும்போது குழந்தைங்க வந்து ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ஃபுட்டில் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறத விட அதை டிசைன் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து அவ்வளோ சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசை எப்பவும் ஒரே ஷேப்பில் கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்க. இந்த அடைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக சட்னி வச்சு சாப்பிட்லாம். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, வேறு க்ரீன் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செமி கிரேவிஸ் வந்து குருமா அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம், சிக்கன் செமி கிரேவி அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிவரில் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த தோசை கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அதுலேயும் இந்த லிவரில் வந்து அயன் வந்து அதிகமாக இருக்குது, எப்போயாவது ஒரு தடவை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அடை தோசை நம்ம பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் வெரைட்டி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அடை பேட்டர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் கூட வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரையில் அயன் இருக்குது, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது நம்ம ஊர்லேயும் அதிகமாக அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. கனடாவில் எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. இதை வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நாங்கள் எப்போது தான் வாங்கிப்போம். ஸோ உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நார்மல் தோசை ஊற்றுனீங்கன்னா கூட இந்த மாதிரி கீரை சேர்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ நம்மளுக்கு பசங்க தான் வந்து பிரச்சனை, அவங்க தான் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கீரை எல்லாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறப்ப வேறு வழி இல்லை, அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஆயில் சேர்த்துக்கோங்க, எப்போயாவது கீ சேர்த்துக்கோங்க, மற்ற எல்லா டைமும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிரும். நம்மளுக்கு கட்டை தோசை வேணுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம், மெல்லிஸாக வந்து கிறிஸ்பியாக இருக்கணுன்னாலும் நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கலாம். என் பசங்க நான் தோசை செய்ய அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரை அடை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சைடில் வந்து ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும் நான் லைட்டாக கீரல் போட்டுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கிடைக்கும், ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக அதே மாதிரி ரோல் பண்ணிட்டு வருது, நல்ல கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதை அப்படியே நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச சட்னி சாம்பாரோடு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து இந்த அடை நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து அயன் சத்தும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. ஸோ இது கூட நம்மளுக்கு கொஞ்சமாக சாம்பாரும் அதிகமாக தேங்காய் சட்னியும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த தோசையிலே பருப்புலாம் இருக்கு இல்லையா, அதனால் சாம்பார் கம்மியாக வச்சுட்டு சட்னி கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக் அடை தோசை. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணலையா அந்த மாவு எடுத்துக்கிறோம். ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு பருப்பு, ரைஸு இது மட்டும் சேர்த்த மாவு, சால்ட்டும் வாட்டரும் மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை செய்யலாம். ஸோ இந்த தோசை செய்யும்போது கல் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாவை வந்து உள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் தின்னாக இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து தோசை ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம ஒரு எக்கை கிராக் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ ஆயில் கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அதை லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போடலாம். ஏன்னா கீழே பாத்திர கொஞ்சம் வெந்திருந்தால் தான் நம்மளுக்கு இதை திருப்பி போடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அப்படியே கூட வெந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஷேப் சூப்பராக இருக்கும் அப்படின்னா நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியே வேக வச்சுக்கோங்க. பட் வந்து சீக்கிரமாக எனக்கு வேகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தோசை வந்து ஃபுல்லாக எக்கு வந்து பாயில் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சில பேர் ஆஃப் ஆயில் சாப்பிடுவாங்க. ஆஃப் ஆயில் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. கீ போட்டு சாப்பிட்லாம், ஆயில் போட்டு சாப்பிட்லாம், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எந்த குருமா கிரேவி எது வேணாலும் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சோஃபார் இந்த அடைலாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வெரைட்டி அடை நம்ம செய்யலாம். முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம எக்கு சேர்த்து அடை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம். அது கூட இப்போ நம்ம எக்கு சேர்த்து நம்ம வந்து அடை செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து ஷேப்பு பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து ஹார்ட் சைஸ் ஷேப்பை வந்து கேட்டிருக்கான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா கீரை போட்டோன்னா ஷேப்பு வந்து அவ்வளோவா வராது, முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நமக்கு வந்து அடை மாவில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு ஆல்ரெடி ஆனியனு அதுக்கப்புறம் கேரட்டெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி மேலே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆனியனை எங்கே வேணால் சேர்த்துக்கலாம். சென்டரில் மட்டும் இல்லை கார்னரில் மட்டும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆனியன் கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு எக்கு எடுத்துகிட்டு கிராக் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் சென்டரில் மட்டும் வேணும்னா நீங்கள் அங்கே மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா சைடும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே சூப்பராக டர்ன் பண்ணி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் மேலே சுட்டுக்காதீங்க. ஸோ இதே மாதிரி போட்டிங்கன்னா இந்த சைடும் ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். ஸோ தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அடை செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே அடை மாவு இருக்கு இல்லையா, அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்படியே நீங்கள் ராவாக கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கார்லிக்கு, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இன்னொரு டைப் அடையாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு டைம் அதை செஞ்சு காட்டுறேன். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஆர்டை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.